ஹைவர்ஸ் இந்த சம்மர் வந்தாலே கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், கூல் கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ், இன்னும் சில்லுன்னு என்ன ஐட்டம்லாம் இருக்கோ அதெல்லாம் செஞ்சு சம்மரில் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் இல்லைங்களா? இந்த சம்மருக்கு ஒன்றும் நமக்கு செய்யாது இல்லையா? இப்போ இந்த சம்மரில் நம்ம உடல் உஷ்ணத்தை குளிர்விக்கக்கூடிய, தணிக்கக்கூடிய ஒரு சூப்பரான அற்புதமான அருமருந்தான வேப்பம்பூ வச்சு ஒரு டிஷ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதை பறிக்கும்போதே அவ்வளோ வாசமாக இருந்ததுங்க இந்த வேப்பம்பூவோட வாசனை. இந்த வெயில் காலம் வந்தாவே நமக்கு அதிகப்படியான நம்ம மெமரிஸில் இருக்கக்கூடியது, நம்ம ஊரில் பண்டிகை வரும்போது இந்த பூத்து கொடுங்கக்கூடிய இந்த வேப்பலை வாசனையோட இந்த வேப்பலைகளை நம்ம அதிகம் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? பாருங்கள், இந்த பூ அவ்வளோ மணமாக இருந்தது. இப்போ இந்த பூவை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். வேப்ப இலைகளுக்கு இடையில் கோலாக இது போல் இந்த கோள்களில் இந்த பூ பூத்துருக்குங்க. இப்போ அதை இது போல் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மஞ்சள் வாட்டரில் முழுக விடுங்க. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பூச்சிகள், வெளியாரில் இருக்கக்கூடிய டஸ்ட் இது எல்லாமே அதில் வந்துடும். இப்போ இது போல் கோள்களிலிருந்து பூவை மட்டும் உருவி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சு 1 டீஸ்பூன் நெய் விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வேப்பம்பூவை 3 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா பூ கருகிட போகுது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது போல் லேசாக இளமருப்பாக வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெந்தயம் போட்டதும் நான் 7 பல்லு பூண்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த எண்ணெயில் பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு எண்ணெயில் முருகும் போது அது டிஷ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சிறிதளவு கறிவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு வதக்கி விட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நல்லா பழுத்து 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த தக்காளியை போட்டு நல்லா ராஸ்மல் போக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் சால்ட் போட்டுக்கோங்க. தேவையான மசாலா பொடிகளை போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு லேசாக ஒரு வதக்கு அந்த எண்ணெய் சூட்டில் வதக்கி விடுங்க. இப்போ நான் 2 கப் புளி கரைசல் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி கரைசல் அதில் விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பூண்டு, இந்த மசாலா பொருட்கள் ஒரு 3 நிமிஷம் இந்த புளி கரைசலில் கொதிக்கட்டும். மூணு நிமிஷம் கொதி வந்ததும் 1 கப் வாட்டர் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணதும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரணுங்க. ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதி வந்து வாட்டரெல்லாம் வற்றி நல்லா சுண்டிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் சால்ட், சிறிதளவு பச்சை கறிவேப்பிலையை போட்டுக்கோங்க. ஸோ இது போல் சுண்டிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க வேப்பம்பூவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. இதை கலக்கி விட்டதும் ஒரு மூடி போட்டு 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 4 நிமிஷம் கழித்து நம்ம வேப்பம்பூ வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 2 டீஸ்பூன் வெல்லம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய புளிப்பு, இனிப்பு, கசப்பு எல்லாம் சேர்த்து இந்த டிஷ்க்கு அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்கும். உங்களுக்கு வெல்லம் பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, வேண்டானா விட்டுக்கோங்க.
ஸோ அற்புதமான நம்ம வேப்பம்பூ டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சூடான சாப்பாட்டில் இந்த வேப்பம்பூ டிஷ்ஷை ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வாசமே செமையாக இருக்குங்க. இது குடல் புழுக்களை போக்க வல்லது, உடல் உஷ்ணத்தை தணிக்க வல்லது, லிவரை டீடாக்ஸ் பண்ணும், ஸ்கின் அலர்ஜியை போக்க வல்லதுன்னு அதிகப்படியான மருத்துவ குணம் கொண்ட இந்த வேப்பம்பூ டிஷ்ஷை நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சூடான இந்த சாப்பாட்டில் சாப்பிடும்போது கலக்கும் போங்க.